நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது நிறைய பொண்ணுங்க இருக்கிற ஸ்கூல்ல நீங்க ஒண்டிதாங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அனிமே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பொண்ணுங்க இருக்கிற ஸ்கூல்ல வெறுமா 5 பசங்க தான் படிக்க போறாங்க. ஆனா ஸ்டோரி வந்து சாதாரணமா போகும் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயத்த பண்ணி தப்பான விஷயத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க. சரி, நம்ம எப்பிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே லைக்க போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட 3rd சேனல். ரீசெண்டா வீடியோ போட முடியல, ஆனா இனிமேலும் நான் போட ட்ரை பண்றேன். அதே மாதிரி இப்போ இந்த அனிமேவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மறக்காம ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. சரி, இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இதுதான் அந்த பிரைவேட் ஸ்கூல். இந்த பிரைவேட் ஸ்கூலோட பேரு ஹச்சிமிச்சி பிரைவேட் ஸ்கூல் அகாடமி. இந்த ஸ்கூலை பத்தி சொன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு போர்டிங் ஹை ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல இப்பதான் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ஏன்னா ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கு நடுவுல வெறும் ஒரே ஒரு பெஞ்ச்ல 5 பசங்க இருப்பாங்க. இவங்க தான் இந்த கதையோட மெயின் கேரக்டரு. சோ இவங்கள பத்தி நம்ம பார்த்தலாம். இவனோட பேரு கியோஷி. முடிய நீளமா வச்சுன்னு கண்ணாடி போட்டுன்னு இருக்கானே, இவனோட பேரு கக்கூட்டோ. பேரை கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகலாம், ஏன்னா ஈஸியா இருக்கணும்னு நான் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். அதே மாதிரி இந்த குண்டா குலுக்கு முழுக்குன்னு இருக்கானே, இவனோட பேரு ஆந்திரே. அதுக்கப்புறம் ஃபைனலா இவனோட பேரை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஜாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பசங்களை பத்தி நான் சொன்னா, இந்த பசங்களுக்கு படிப்பு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது கூடவே பொண்ணுங்க மேலேயும் லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன் நம்ம மெயின் ஆளு கியோஷி உன்னால பொத்துக்கவே முடியல, அவ்வளவுதான்டா இன்னைக்கு நான் போய் பேச போறேன். ஏன்னா ஆளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதாவது இந்த ஸ்கூல்ல நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணை என்னோட ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு. ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ தடுக்கிறாங்க, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்காம கியோஷி வந்து முன்னாடி இருக்க 2 பொண்ணுங்க கிட்ட போய் நிக்கிறான். ஆனா போய் பார்த்தா தான் தெரியுது ஆளுக்கு என்ன பேசணும்னே தெரியல. இப்படி இவன் நிக்கிறத அவங்க பார்த்துன்னு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு கூட பேசுதா. இதனால நம்ம கியோஷிய அவங்க கண்டுக்க கூட இல்ல, ஏன் மதிக்கவே இல்ல. கியோஷியும் திரும்ப வரான். ஏய், நான் அதான் சொன்னல, இப்ப நான் சொல்லியும் நீ போய் இப்படி பண்ணிட்டு வர, இப்போ உன்னால நம்ம கேங்குக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடா. இதே மாதிரி அவங்களோட லஞ்ச் டைமும் முடியுது. அங்க கிளாஸ் ஒன்று நடந்துன்னு இருக்கு. அந்த கிளாஸ் முழுக்க எல்லாருமே பொண்ணுங்க. நம்ம கியோஷி ஒண்டி தான் அங்க ஒரு பையனே. அங்க கியோஷியும் ஏதோ ஒன்னு தப்பா எழுதிடுவானா, அதை அழிக்க போகும்போது தெரியாதனமா அந்த எரேசர் கீழே விழுது. எடுக்கலான்னு போகும்போது அங்க ஒரு பொண்ணும் இவனை பாக்குறா. எரேசரை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, வந்து அப்படியே ஒரு மாதிரி திரும்பிக்கிறா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எரேசர் மேல இருக்கிற அந்த சுமோ ரெஸ்லர் அந்த விஷயமும் இந்த சுமோவை பத்தியும் அதுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பேரு சியோ. அந்த பொண்ணு கூப்பிடுறா, ஹே கியோஷி, உனக்கு வந்து சுமோனா பிடிக்குமா? நம்ம கியோஷி கிட்ட இப்படி கேட்ட உடனே அவனும் அங்க பிடிக்கும்னு சொல்லிடுறான். அவ எதுக்கு இந்த விஷயத்தை கேட்டிருப்பானா, ஏன்னா அவகிட்டயுமே அதே சேம் எரேசர் இருக்கு. இவங்க 2 பேருக்குமே சும்மா வந்து பிடிக்குமா. சோ இதனாலேயே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி அதை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் மத்த 4 பேருக்கு யாருமே கிடைக்கல. சைடு சியோவும் அங்க ரொம்ப எக்ஸைட்டடா சுமோவை பத்தி நிறைய விஷயம் பேசுறா. நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது என்னோட கிளாஸ்லயே சும்மா பிடிச்ச மாதிரி ஒரு கிளாஸ்மேட் வந்து இருப்பானு. உனக்கு வந்து சும்மா அவ்வளவு பிடிக்கும்னா நம்ம 2 பேருமே ஏன் ஒன்னா போய் நம்ம சும்மாவை பார்க்க கூடாது? கண்டிப்பா, நம்ம வந்து கண்டிப்பாவே போலாம். சரி, அப்பனா நம்ம கண்டிப்பா போகலாம். போகிறனால நானே உனக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க. இப்பதான் அந்த 4 பேரும் தனியா என்ன பிளான் போட்டாங்க அந்த விஷயத்த பத்தியே சொல்றாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளான போட்டிருக்காங்களாம். டேய், என்ன விட்டு என்னடா பிளான போட்டீங்க? அதாவது இந்த பிளான்னாலதான் அவங்க இந்த அனிமேல ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அங்க கக்கூட்டவும் சொல்றான், இந்த மாதிரி நம்மளோட பிளான் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த விஷயத்த நம்ம ஒளிஞ்சு பார்க்க போறோம். அடே, என்னடா சொல்ற? ஒளிஞ்சா நீ வந்து என்னத்த மீன் பண்ணி சொல்ற? ஏய், உனக்கு இன்னுமாடா புரியல? பொண்ணுங்க குளிக்கிறத நம்ம ஒளிஞ்சிருந்து அங்க பார்க்க போறோம். இது கேட்டு நம்ம கியோஷி ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறான். டேய், உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன்னா மாட்டினா கஞ்சி காசிடுவாங்கடா. ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு, அதுவும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம கியோஷிக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி ஐடியாவை பண்ணக்கூடாது அப்படின்னு தோண மாத்து. ஏன்னா ட்ரை பண்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிளான், அதாவது எட்டி பார்க்கறது, அது வந்து ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே இப்போ டைரக்டா அங்கதான் போக ஆரம்பிக்கிறாங்க. கக்குட்டவும் போகும்போதே சொல்றான், காய்ஸ் எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கான வேட்டை, சோ நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. காய்ஸ் எல்லாருமே தயாரா இருங்க, ஏன்னா இன்னைக்கு அழகழகான பொண்ணுங்க குளிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா மாடிக்கு வராங்க. மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு டவுட்டே வருது, மேல இருந்து நம்மளால எப்படி பார்க்க முடியும்? கூட்டோ இப்பதான் அவனோட மாஸ்டர் பிளானையே விளக்குறான். அதாவது அவங்க கிட்ட 2 போன் இருக்கா, அதுல வீடியோக்கெல்லாம் ஆன் பண்ணி இன்னொரு போனை அப்படியே அந்த பாத்ரூம்குள்ள அனுப்புவாங்களாம். சோ இதனால என்ன ஆகும், 2 போனுமே கனெக்டடா இருக்கும், நம்மளால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களோட பிளானையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆனா பண்ணும்போது அங்க சரியாவே எதுவுமே தெரிய மாட்டேது. இதை பாக்குற கியோஷியும்
சொல்றான், எதுக்கு நீங்க கஷ்டப்படணும், அதான் நான் இருக்கிறேன்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி கியோஷியும் அங்க அவசரமா விட ஆரம்பிக்கிறானா, போன் தெரியாதனமா ஸ்லிப் ஆயிடுது. இதனால அந்த போன் உள்ளே மாட்டிக்குது. வேற வழியே இல்ல, கியோஷி நீ தான் அந்த போன் எடுக்க போற. வேற வழியே இல்லாம கியோஷிய உள்ள அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கியோஷியும் எப்படியே பாத்ரூம்குள்ள வந்துடுறான். அந்த போனையும் வெற்றிகரமா அவன் எத்துறான். ஆனா அந்த டைம்ல சியோ அவ பின்னாடி வந்துடுறா. இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போறாங்க. ஏன்னா கியோஷி தான் ரொம்ப பயந்து போறான். இன்னைக்கு போன் ஒண்டி மாட்டாம நானும் மாட்டிக்கினேன். முக்கியமா என் கூட பேசுன சியோ அவளே என்ன ஒரு மாதிரி தப்பா நினைச்சுப்பா. ஆனா சியோ பார்த்தா நம்ம கியோஷிய அவளோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறா. மாயோமின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவள மாதிரியே நம்ம கியோஷி இருக்கானா. சோ மாயோமி அப்படின்னு நினைச்சுக்கிறா. சோ சியோ எதுவுமே கண்டுக்காம அப்படியே அவ ட்ரெஸ்ஸையும் மாத்த ஆரம்பிக்கிறா. ஏ மாயோமி, நீ வந்து என்ன பண்ணிருக்க, வா நம்ம உள்ள போகலாம். கியோஷிக்கும் அங்க வேற வழி இல்ல. சோ அப்படியே ஆளும் உள்ள போக ஆரம்பிக்கிறான். என்ன ட்விஸ்ட்னா, அவங்க போன்ல பாக்கலான்னு வந்திருப்பாங்க, அது எல்லாத்தையுமே கியோஷி நேர்லயே பார்க்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் போன் வழியா மேல இருக்க நம்ம பசங்களை பார்த்துன்னு இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாயிது. அட அவன் ஒண்டி இதெல்லாம் என்ஜாய் பண்ணுமா, வாய்ப்பே இல்ல, நம்ம எல்லாருமே அவ பண்ண மாதிரியே உள்ள போயிடலாம். இதுக்காக எல்லாருமே ட்ரெஸ்ஸையும் அவுத்து அங்க பொண்ணு மாதிரி உள்ள போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல என்னாச்சுன்னு தெரியல, மேல நிறையவே காக்கா அவங்கள சுத்து போகுது. அந்த காக்காவை நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது. ஏன்னா அந்த காக்கா வந்து ஒரு பெட்டு, அண்டர் கிரவுண்ட் பிரசிடென்ட், அந்த பொண்ணோட பெட்டு தான் இந்த காக்கா. இந்த காக்கானாலேயே என்னவோ தெரியல, அவங்க எல்லாருமே அங்க துண்டா மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் பாத்ரூம்லயும் இந்த விஷயம் பரவுது. நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு பையன் வேற இருக்கானா, அவன் வேற நம்ம கூடயே குளிக்கிறானா. இதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி கம்பத்துல தொங்க விட்டுருக்காங்க. மரியாதைய சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்னொருத்தன் அந்த பையன் அவன் வந்து எங்க இருக்கான். ஆனா கியோஷி பார்த்தா சைட்ல இருந்து இந்த விஷயத்த எல்லாமே பார்த்துன்னு இருக்கான். கியோஷிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடி இன்னொரு பொண்ணு வந்து ஒரு நோட்ஸை தரா. அந்த நோட்ஸுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் கவுன்சில பத்தி எல்லா விஷயமும் எழுதிருக்கு. இந்த பொண்ணு தான் ஸ்கூல் கவுன்சில் செக்ரட்டரி ஹானா. ரெண்டாவதா இந்த பொண்ணு, இவ தான் வைஸ் பிரசிடென்ட் மீகு. சரி எல்லாருமே ஓகே. இந்த மாதிரி பிரசிடென்ட் அவங்க யாரு? அதுவா, உன் பக்கத்திலேயே நான் நிக்கிறேன் பாத்தியா, நான் தான் ஸ்கூல் பிரசிடென்ட் மேரி. இதுக்கப்புறம் அந்த பசங்களோட நிலைமையும் நம்ம கியோஷியோட நிலைமையும் இன்னமும் மோசமாகுது. பசங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கியோஷிய தரன்னு டார்ச்சர் பண்ணி அப்படி இழுத்துன்னு வராவ. சரி இந்த மாதிரி இவங்களை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா இருங்க, நாளைக்கு இவங்களை என்ன பண்ணலாம் அந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த நாளாவது இவங்க பண்ணதுக்கான தீர்ப்பும் அது. இப்போ லேடிஸை இவங்க ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுபடி பார்த்தா இவங்க ஒரு மாசத்துக்கு இந்த ஸ்கூல்லயே பிரிசன் மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதாவது இன்னில இருந்து நீங்க ஸ்கூல்ல வாழ மாட்டீங்க, ஸ்கூல் மாதிரி இருக்கிற ஜெயிலுக்குள்ள தான் வாழ போறீங்க. ஆனா ஜெயிலுனா ஜெயிலு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதுல எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு அருமையான இடம், அதே மாதிரி ஒரு பாத்ரூம். இங்க படிப்பை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. இங்க பெரிய ஸ்கிரீன் இருக்கா, என்னென்ன லெசன் போதோ அது எல்லாத்தையுமே உங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கணும். சோ அதே மாதிரி இன்னொரு ரூலும் இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாசத்துல உங்கள ஏதாச்சும் ஒரு பையன் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு பார்த்தானா அவ்வளவுதான், உங்களோட நிலைமை இன்னமும் மோசமாகும். தப்பிச்சு போனவன் அப்படியே மாட்டிக்கினானோ இல்லையோ, ஆனா மீதி இங்கே இருக்கவங்க அவங்க இன்னமும் 3 மாசம் இந்த ஜெயிலே கழிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட காலத்தை. நீங்க படிக்க வேண்டிய செய்யாம ஜெயிலுக்கான எல்லா வேலையும் நீங்க செய்ய போறீங்க. பாய்ஸ் எல்லாருமே தயாரா இருக்கீங்களே, உங்களோட வேலையை இன்னில இருந்து ஆரம்பிக்க போறீங்க. சோ இங்க இருக்கல கட்டை, இதை வச்சு இங்க ஜெயிலுக்கான ஒரு பேரிகேட்டை நீங்களே உங்களோட கையால உருவாக்கணும். ஏன்னா நீங்க உழைச்சா வேண்டிதான் உங்களுக்கான சோறு அது கிடைக்கும். சாப்பாடுன்னு கேட்டோன்னே அவங்களுக்கு வேற வழி தெரியல, நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. சோ அதனால எல்லாருமே உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. மாடு மாதிரி அங்க கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல இருந்து சீயவும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜெயிலுக்கான பேரிகேட்டையும் அவங்க உருவாக்குறாங்க. அங்க கஷ்டப்பட்டதுக்கான பலனா அங்க சாப்பாடையும் அந்த பசங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னதான் நல்ல சாப்பாடா இருந்தாலும் அங்க சாப்பிடும் போது ஆந்திரேக்கு அழுகலிகே ஆகுது. இது என்ன இப்படி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை, எல்லாமே கியோஷியோட தப்பு தான். உன்னோட போன் கீழே விழுந்தது, அதனால தான் எவ்வளவு பிரச்சனை, இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது. அங்க ககுட்டவும் சொல்றான், அவ்வளவுப்படாதீங்க காய்ஸ், இன்னமும் ஒரே ஒரு மாசம் நம்ம இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். கூடிய சீக்கிரத்துல எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். ஆனா இவங்களுக்கு தெரியல பாவம், இப்பதான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. இதே மாதிரி அடுத்த நாளாவது அங்க பிரசிடென்ட்டும் யோசிச்சிருக்காங்க, இன்னைக்கு நம்ம மீக்குக்கு பதில் நம்ம ஹானாவை அனுப்புறது நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரையுமே ஒரு இடத்துல வர சொல்லி ஹானாவை சொல்ல ஆரம்பிக்கிறா, நீங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன திரும்ப பண்ண போறீங்க, இந்த மாதிரி இருக்கிற ஒரு இலையை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நம்ம ஹானா சொல்லும் போது ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருப்பாளா. சோ அதனால இந்த பொண்ணு அவளைக்கும் எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைச்சு நிறையவே அவங்க எத்தனை வந்து வைக்கிறாங்க. ஆனா இவங்க நினைச்சது எல்லாமே தப்புன்னு அப்பதான் இவங்களுக்கே புரியுது. ஏன்னா ஹானா அதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாகிறா. இவங்க எத்தனை வந்த இலை எல்லாமே தப்பா இருக்கு, நீங்க என்னத்தை எத்தனை வந்திருக்கீங்க, திரும்ப பொறுக்குங்க. அங்க பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹானா ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல, கராட்டேல அவ சாம்பியனா.
சோ வேற வழி இல்லாம திரும்பவும் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது கியோஷி அங்க இருக்கிற காக்காவோட குட்டியை பாக்குறான். அந்த காக்கா குட்டியும் அப்படியே ஒரு மாதிரி கத்தின்னு இருக்குமா, அதை அவன் மேல வைக்கலான்னு போவான். அத சியோவும் பாக்குறா. ஏய் கியோஷி, பரவாயில்லையே, நீ உண்மையிலேயே நல்லவன் போல, எனக்கு அப்பயே தெரியும். நான் உனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் இருக்காது, அதாவது கேர்ள்ஸ் பாத்ரூம் பாக்கணும்னு. உங்க தேவையில்லாம இதுல உன்னையும் மாட்ட வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்கும் போதே கியோஷிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட இந்த பொண்ணு எவ்வளவு அப்பாவியா இருக்கா. சியோ, நீ சொன்னது உண்மைதான் தெரியுமா. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும்போது மத்தவங்களும் அங்க இலைய தேடினே சைட்ல பாக்குறாங்க. அங்க இலைய தேடுறாங்களோ இல்லையோ வேற ஒரு விஷயத்த நல்லா பாக்குறாங்க. இந்த சைடு ஆனாவும் நிறையவே டீ குடிச்சிருப்பாலாம். அதுவும் ஒரு விதமான டீ போல. நிறையவே குடிச்சா நம்மளுக்கு பாத்ரூம் வரும். அதே விஷயம் தான் ஹானாக்கும் இருக்கு. அவளுக்கு எங்க போகணும்னு தெரியல. அட யாருமே இல்லையே, நம்ம இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கியோஷி இருக்கிற மரத்துக்கு கீழே அவ போக ஆரம்பிக்கிறா. கியோஷிக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவனால இறங்கவும் முடியல, அங்கேயே மாட்டிக்கினான். கரெக்டா அந்த டைம்ல அங்க காக்காவும் வருது. அந்த காக்காவும் இவனை பார்த்து தப்பா நினைச்சுக்குது, ஏதோ நம்மளோட பசங்களை நோண்ட வந்திருக்கானு. இதனால யோசிக்காம நம்ம கியோஷிய பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. கியோஷியும் அங்க கரெக்டா ஹானாக்கு முன்னாடியே விழுறான். அதே டைம்ல அவன் பார்க்க கூடாத ஒரு விஷயத்தையும் பாத்துறான். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கியோஷி என்ன யோசிச்சிருப்பான் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோட் 1 இங்கேயே முடியுது. இது ஒரு 18+ அனிமேனால ரொம்ப 18+ இருக்கும். அதனால இதுல அவளைக்கும் நல்லா சொல்ல முடியாது. ஆனா இதுல இருக்க ஸ்டோரியை நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். யாராச்சும் சின்ன பசங்க இதை பார்த்துன்னு இருந்தா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவ்வளவுதான் நல்லா சொல்ல முடியும். இதுக்கு மேலே உங்க இஷ்டம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம மெயின் சேனல்ல ஆன்கோயிங் அனிமேலாம் ஓடின்னு இருக்கு. இப்போ ரீசெண்டா நோட்டோரியஸ் டாக்கர், அதை நீங்க இன்னமும் பார்க்கலையா? என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா போய் பாருங்க. ஏன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு பேச்சு திறமையால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதை வச்சுதான் அந்த அனிமே ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய மாஸ்டர் வந்தாலும் அவனோட பேச்சு திறமையும் அவனோட குழு வச்சும் பயங்கரமா எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவான். கான்செப்டும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. சைட்ல வீடியோ வரும், செக் பண்ணுங்க. அதே மாதிரி 2-3 ஆன்கோயிங்க வரும், அதையுமே செக் பண்ணி பாருங்க. சரி, ஏதோ ஒன்று மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போறேன்னா அவளைக்கும் ரெக்கமெண்ட் ஆகாது. லைக்கை போட்டீங்கன்னு நம்புறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.